இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. இருசக்கர வாகன மூட்டைகள் சம்பந்தப்பட்ட விபத்துகள் அதிகரிப்பு குறித்து பிரதமர் கவலை. நாட்டில் மோட்டார் சைக்கிள் ஓட்டிகள் சம்பந்தப்பட்ட சாலை விபத்துகளின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பது குறித்து பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கவலை தெரிவித்திருக்கிறார். போக்குவரத்து சட்ட அமலாக்கத்தினால் காணப்படும் பலவீனம் மற்றும் சாலை பராமரிப்பு தொடர்பான பிரச்சினைகளால் இந்த விபத்து எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது என்றார் அவர். இந்த விவகாரம் குறித்து பாதுகாப்பு சமூக கூட்டாண்மைப்பின் தலைவர் தான் ஸ்ரீ லீம் தயம் கவலையை வெளிப்படுத்தியதாக பிரதமர் தனது முகநூலில் பதிவு செய்துள்ளார். நேற்று தம்முடன் மரியாதை நிமித்தமான சந்திப்பை நடத்திய லீ லாம் தையுடன் விவாதிக்கப்பட்ட விஷயங்களில் சாலை பாதுகாப்பு மற்றும் வேலையிட பாதுகாப்பும் அடங்கும் என அவர் தெரிவித்தார். இத்தகைய அமைப்புகளும் இதர அரசு சாரா இயக்கங்களும் நிலையான பாதுகாப்பை உறுதி செய்து சமூகத்திற்கு தொடர்ச்சியாக சேவைகளை வழங்கி வர வேண்டும். அதே வேளையில் மலேசிய மடானி கோட்பாடு தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதிலும் உரிய பங்கினை ஆற்ற வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார். தாய்லாந்து பேட்மிண்டன் வீரருடன் புகைப்படம் எடுத்துக்கொண்ட ஹன்னாயோ வருத்தெடுக்கும் வலைதளவாசிகள். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவுக்கான பேட்மிண்டன் அரையிறுதி ஆட்டத்தில் மலேசியாவின் லீசி ஜியாவை தோற்கடித்த தாய்லாந்து பேட்மிண்டன் விளையாட்டரான குன்லவுத் விட்டின்சானுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை இன்ஸ்டாகிராமில் பதிவிட்ட இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹன்னாயோவை நெட்டிசன்கள் வருத்தெடுத்தனர். ஒற்றையர் ஆட்டத்தில் வெள்ளிப் பதக்கம் வென்ற குன்லவுத்தை ஹன்னாயோ பாராட்டியதோடு அவருடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தையும் நேற்று இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டிருந்தார். குன்லவுட் பேட்மிண்டன் விளையாடும் பாணியை தாம் மிகவும் ரசித்ததோடு மிகவும் பொறுமையாக விளையாடி புள்ளிகளை பெற்றதாகவும் தாம் அவரது ரசிகை ஆகிவிட்டதாகவும் ஹன்னாயோ பதிவிட்டிருந்தார். அவரது இந்த பதிவை நெட்டிசன்கள் கடுமையாக சாடினர். ஹன்னாயோ தேசப்பற்று இல்லாதவராக நடந்து கொண்டதோடு நம் நாட்டின் விளையாட்டாளரை தோற்கடித்த ஆட்டக்காரரை புகழ்வதற்கு இது பொருத்தமான நேரம் அல்ல என ஒரு பயனர் சாடினார். இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சரின் நடவடிக்கை இப்படித்தான் இருக்குமா என்றும் பலர் கேள்வி எழுப்பி வருகின்றனர். 2 போலீஸ் உயர் அதிகாரிகள் பணியிட மாற்றமா? இணைய செய்தி ஊடகத்தை உறுதிப்படுத்தாத தகவல் குறித்து போலீஸ் விசாரணை. அரச மலேசிய போலீஸ் படை PDRM 2 மூத்த உயர் அதிகாரிகள் உட்படுத்திய உத்தேச பணியிட மாற்றம் என கூறி வெளியான ஊடக செய்தியை போலீஸ் விசாரித்து வருகிறது. அது குறித்து பெறப்பட்ட போலீஸ் புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொள்ளப்படுவதாக கோலாலம்பூர் போலீஸ் தலைமையகத்தை டாக்டர் ஸ்ரீ ருஸ்ரி இசா தெரிவித்தார். எனினும் சம்பந்தப்பட்ட இணைய செய்தி ஊடகத்தின் பெயரை அவர் குறிப்பிடவில்லை. குற்றவியல் சட்டத்தின் 505வது பிரிவின் கீழ் 1998ஆம் ஆண்டு தொடர்பு மற்றும் பல்லுலக சட்டத்தின் ஆணையப்படி சட்டம் விசாரிக்கும். பொதுமக்கள் மத்தியில் கலக்கத்தையோ அல்லது பயத்தையோ ஏற்படுத்தும் நோக்கத்தில் வெளியிடப்படும் கருத்துக்களுக்கு அந்த 505 பிரிவு பயன்படுத்தப்படுகிறது. இந்நிலையில் செய்தி குறித்து பொதுமக்கள் யுகம் என்பதையும் எழுப்ப வேண்டாம் எனவும் கேட்டுக்கொண்டு டாக்டர் ருஸ்டி உறுதிப்படுத்தாத தகவல்களை சமூக ஊடகங்களில் பகிர்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். ஷேலர் வீட்டை மோதிய சம்பவம் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு பஹாங் சுல்தான் கருணையில் புதிய வீடு. பஹாங் பெகான் ரொம்பென் அருகே கட்டுப்பாட்டை இழந்த ட்ரெய்லர் லோரி வீட்டுக்குள் புகுந்து உயிரிழப்பை ஏற்படுத்திய சம்பவம் மாநில சுல்தானின் கவனத்தை பெற்றுள்ளது. வீடு கடுமையாக சேதமுற்ற குடும்பத்திற்கு அதே பகுதியில் புதிய வீடொன்றை இலவசமாக தருவதற்கு மேன்மை தங்கிய பஹான் சுல்தான் அப்துல்லா முன்வந்துள்ளார். தகவல் அறிந்து நேரில் வந்து குடும்பத்தை சந்தித்த போது சுல்தானே அவ்விஷயத்தை தெரிவித்ததாக பாதிக்கப்பட்ட நபரான முகமது ஃபக்ருல் ஹபீஸ் தெரிவித்தார். நடந்தவற்றுக்காக ஆழ்ந்த அனுதாபமும் தெரிவித்த அல் சுல்தான் அப்துல்லா குடும்பத்திற்கு நீதி கிடைக்க சம்பந்தப்பட்ட லாரி நிறுவனத்துக்கு எதிராக புகார் நடவடிக்கை எடுக்க வருமாறும் அறிவுறுத்தி சொன்னார். கடந்த சனிக்கிழமை நிகழ்ச்சி கோர விபத்தில் ஜொகூரில் இருந்து குவாந்தான் நோக்கி சுண்ணாம்பு சிலிங்கை ஏற்றி வந்த ட்ரெய்லர் லோரி கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் வலது புறத்தில் இருந்த வீட்டை மோதியது. அப்போது அந்த வீட்டில் இருந்த 2 பரிதாபமாக உயிரிழந்த வேளை மேலும் 3 காயமடைந்தனர். ஒவ்வொரு குடிமகனுக்கும் இந்த மலேசிய மண்ணில் இடம் உண்டு. சுல்தான் நஸ்ரின் பேருரை.
நம்பிக்கையும் பின்னணியும் கருதாது அவர்கள் அனைவரும் தங்கள் சொந்த நாட்டில் மட்டுமல்லாது உலகில் எங்கு பயணம் செய்தாலும் தாங்கள் பாதுகாப்பாக இருப்பதையும் மரியாதையாக நடத்தப்படுவதையும் உணரும் உண்மையை பெற்றிருக்கின்றனர். மேன்மை தகிய பேரரசர் பேரக் சுல்தான் நஸ்ரின் ஷா அவ்வாறு வலியுறுத்தினர். எனினும் நடைமுறையில் எது எப்போது சாத்தியம் இல்லை என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். பல நூற்றாண்டுகளாக ஒத்த சிந்தனையுடனான வருபவர்களின் நன்முயற்சிக்கு பிறகு உலகில் அரவணைத்து செல்லும் போக்கு இல்லாதது, சமய சுதந்திரம் தடுக்கப்படுவது போன்றவை இன்னமும் கண்கூடு என்று சுல்தான் நஸ்ரின் கூறினார். பல நாடுகளில் நம்பிக்கை மற்றும் பின்னணி உள்ளதை பாகுபாடு உள்ள அரசர்கள் பலருக்கு அடிப்படை மனித உரிமைகளை மறுக்கப்படுகின்றன. இன்னும் சில நாடுகளில் குறிப்பிட்ட சில சமயத்தவர்கள் அரசாங்கத்தாலேயே வஞ்சிக்கப்படுகிறார்கள். வீடுகளை இழந்து நடுத்தெருவில் நிற்கும் அவலங்களும் நடக்கவே செய்கின்றது. எனவே மலேசியர்களாகிய நாம் நாடு முழுவதும் நம்முடைய வளமும் நமக்கு கிடைத்திருப்பதையும் எண்ணி பெருமையுடனும் நிம்மதியுடனும் இருக்க வேண்டும். பல்லின கலாச்சார மக்களை கட்டிகாத்து சகிப்புத்தன்மையை மேலோங்க செய்து அனைத்து மக்களையும் அரவணைத்து செல்லும் உன்னத காட்சி நிலைமை மலேசியா போல் உலகில் வேறெங்கும் காண்பது அரிது. இந்து ஆலயங்களின் பராமரிப்புக்கு மடானி அரசாங்கம் 2023-2024 ஆண்டுக்கு 10 மில்லியன் ரிங்கிட் மேற்பட்ட தொகை ஒதுக்கீடு. சபா சரபா உட்பட நாடு முழுவதிலும் உள்ள முஸ்லிம் அல்லாத வழிபாட்டு தலங்களின் பராமரிப்பு, சீரமைப்பு, புனரமைப்பு செலவுகளுக்காக மடானி அரசாங்கம் கடந்த 2023ஆம் ஆண்டு 50 மில்லியன் ரிங்கிட்டும் 2024ஆம் ஆண்டு 50 மில்லியன் ரிங்கிட்டும் வீடமைப்பு மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சுக்கு ஒதுக்கியது. இனங்களுக்கு இடையே ஐக்கியத்தை தொடர்ந்து நிலைநாட்டுவதற்காக ஒதுக்கப்பட்ட இந்த ஒதுக்கீட்டின் கீழ் கடந்த 2023ஆம் ஆண்டு நாடு முழுவதிலும் உள்ள இஸ்லாமியர் அல்லாத 205 வழிபாட்டு தலங்களுக்கு 2,47,67,257 ரிங்கிட் 20 சென்ட் வழங்கப்பட்டது. இவற்றில் இந்து கோவில்களுக்கு மட்டும் 1,40,12,409 ரிங்கிட் 59 சென்ட் வழங்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு மே மாதம் 31ஆம் தேதி வரை நாட்டில் உள்ள முஸ்லிம் அல்லாத 240 வழிபாட்டு தலங்களுக்கு 2,58,228,291 ரிங்கிட் 61 சென்ட் ஒதுக்கீட்டை கண்டுள்ளது. அவற்றில் இந்து கோவில்களின் பராமரிப்பு மற்றும் புனரமைப்பு நடவடிக்கைகளுக்காக 1,46,03,140 ரிங்கிட் 70 சென்ட் வழங்கப்பட்டுள்ளதாக செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன் அருணாச்சலம் வாய்மொழியாக எழுப்பிய கேள்விக்கு வீடமைப்பு மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சர் காங்கோர்மிங் தெரிவித்தார். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் அசத்திய மலேசிய பூப்பந்து வீரர்கள் நாடு திரும்பினர். பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு. 2024ஆம் ஆண்டின் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பங்கெடுத்து நாட்டிற்கு பெருமை சேர்த்த 8 பூப்பந்து விளையாட்டு வீரர்கள் இன்று மலேசியாவிற்கு திரும்பினர். கலப்பு இரட்டையர்களான சென் தாங்ஜி தோஇவி ஜோடி, ஆடவர் இரட்டை விளையாட்டாளர்களான ஆரன்ஜியா சோயிக் ஜோடி, மகளிர் இரட்டையர்களான எம் தீனா பியர்லி தான், ஆண்கள் ஒற்றையர் பிரிவு ஆட்டக்காரரான லிசிஜியா மற்றும் பெண்கள் ஒற்றையர் பிரிவு ஆட்டக்காரர் கோஜின் வை ஆகியோர் நம் நாட்டின் பெருமையை தாங்கி நாடு திரும்பி இருக்கின்றனர். இதில் ஆண்கள் இரட்டையர் பிரிவிலும் ஒற்றையர் ஆட்டத்திலும் மலேசியா வெண்கலத்துடன் நாடு திரும்பி இருக்கிறது. இவ்வேளையில் வெண்கல பதக்கத்துடன் ஆண்கள் இரட்டையர் பிரிவு பூப்பந்து விளையாட்டாளர்கள் தங்களின் அனுபவங்களை ஊடகவியலாளர்களிடம் பகிர்ந்து கொண்டனர். பல சவால் மிகுந்த வீரர்களை கடுமையாக போட்டி கண்டு வந்த வீரர் வீராங்கனைகளை மலேசிய மக்கள் அனைத்துலக கோலாலம்பூர் விமான நிலைய டெர்மினல் 1 ஆரவாரத்துடன் வரவேற்று பாராட்டு மழை பொழிந்தது வருகின்றது. குலுவாங் ரயில்வே கேபிள் திருட்டு, அமீன் பிரேமிஸ் கும்பல் முறியடிப்பு, 4 கைது. கடந்த ஆகஸ்ட் 2ஆம் தேதி குலுவாங் லாயங் பகுதியில் ரயில்வே சிக்னல் கேபிள் திருட்டு கும்பலான அமீன் பிரேமிஸ் கும்பலை சேர்ந்த 4 பேரை காவல்துறை கையும் களவுமாக பிடித்தது. 30 வயது முதல் 40 வயதுக்குட்பட்ட அந்த 4 சந்தேக நபர்களும் மீதாபைத்தமைன் போதைப் பொருள் உட்கொள்பவர்கள் என்பதை குலுவாங் மாவட்ட காவல்துறை தலைவரும் உதவி ஆணையருமான பஹ்ரின் முகமது நோ தெரிவித்தார். குழாயில் காணாமல் போனதாக கூறப்பட்ட புரோட்டான் பெர்சோனா மற்றும் மோட்டார் சைக்கிள் உட்பட அறுக்கப்பட்ட 8 கேபிள் சுருள்கள், ரம்பம், கத்தி உள்ளிட்ட
பல்வேறு பொருட்களை காவல்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இதனிடையே சந்தேக நபர்களை விசாரணையில் உட்படுத்தியதில் கண்டிப்பாக அம்மாவட்டத்தில் சுமார் 20,000 ரிங்கிட் இழப்புடன் தொடர்புடைய 5 சிக்னல் கேபிள் திருட்டு வழக்குகளை தீர்க்க முடியும் என்று காவல்துறை நம்பிக்கை தெரிவித்திருக்கிறது. மடானி மருத்துவ திட்டத்தில் மோசடி செய்யும் மருத்துவர்கள் மீது நடவடிக்கை தேவை. மலேசிய மருத்துவ சங்கம் கோரிக்கை. மருத்துவ திட்டத்தில் மோசடி செய்யும் மருத்துவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மலேசிய மருத்துவ சங்கம் MMA கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி வெளியிட்டிருக்கும் வருத்தமான வெளியீடுகளை மலேசிய மருத்துவ சங்கம் தீவிரமாக கருதுவதோடு மற்றும் நெறிமுறையற்ற நடைமுறைகளில் ஈடுபட்டதாக கண்டறியப்பட்ட மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதை ஆதரிக்கிறது என மலேசிய மருத்துவ சங்க தலைவர் டாக்டர் அசிசான் அப்துல் அசீஸ் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். அதிகரிக்கும் சுகாதார செலவுகளுக்கு பங்களிக்கும் பெரும்பாலான இடைத்தரகர்களாக செயல்படும் 3ஆம் தரப்பு நிர்வாகிகளின் பங்கை மதிப்பாய்வு செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மலேசியாவில் உள்ள பெரும்பாலான பொது மருத்துவ பயிற்சியாளர்கள் உயர்தர பராமரிப்பை வழங்குவதற்கும் முதன்மை சுகாதார அமைப்பின் முதுகெலும்பாக இருக்கும் உயர்ந்த நெறிமுறை தரங்களை நிலைநிறுத்துவதற்கும் உறுதி பூண்டுள்ளனர் என்று அவர் கூறினார். இருப்பினும் ஒரு சிலரின் செயல் தங்கள் சமூகங்களுக்கு நேர்முறையான சேவை செய்யும் பெரும்பான்மையான அர்ப்பணிப்புள்ள பொது மருத்துவர்களின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தக்கூடாது என்று மலேசிய மருத்துவ சங்கம் உறுதியாக நம்புகிறது என அசிசான் கூறினார். சிரம்பானில் கருஞ்சிறுத்தையை பிடித்து வீட்டில் வைத்திருந்த குற்றச்சாட்டை மறுத்த ஆடவர். கருஞ்சிறுத்தையை பிடித்தது மற்றும் அதனை வீட்டில் வைத்திருந்தது ஆகிய 2 குற்றச்சாட்டுகளை ஆடவர் ஒருவர் இன்று மறுத்தார். கடந்த மே மாதம் இக்குற்றங்களை புரிந்ததாக 40 வயதுடைய முகமது ஃபிடாவுஸ் முகமது லானி என்பவருக்கு எதிராக செஷன்ஸ் நீதிமன்ற நீதிபதி முகமது கமில் நிசாம் முன்னிலையில் குற்றம் சாட்டப்பட்டது. ஆடுகள் வளர்ப்பவரான முகமது ஃபிடாவுஸ் சிறு கூண்டு ஒன்றில் அந்த சிறுத்தையை வைத்திருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டார். அவருக்கு எதிரான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் 50,000 ரிங்கிட்டிற்கும் குறையாமல் அல்லது 1,00,000 ரிங்கிட்டிற்கு மேற்போகாமல் அல்லது 3 ஆண்டுகள் சிறை மற்றும் அவை இரண்டும் விதிக்கப்படலாம். கருஞ்சிறுத்தையை வளர்ப்பதற்காக கடந்த மார்ச் 22ஆம் தேதி அதனை பிடித்ததோடு அதனை வனவிலங்கு பூங்காத்துறைக்கு தெரிவிக்க தவறியதாக முகமது ஃபிடவுஸ் மீது 2வது குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டது. மார்ச் 27ஆம் தேதி மாலை 4 மணி அளவில் கொலப்பிலா கம்போங் திராங்கிற்கு அருகே உள்ள ரப்பர் தோட்டத்தில் அவ்விரண்டு குற்றச்சாட்டுகளையும் புரிந்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. 4,000 ரிங்கிட் ஜாமீனில் அவர் விடுவிக்கப்பட்டதோடு செப்டம்பர் 25ஆம் தேதி அவர் மீதான குற்றச்சாட்டு மீண்டும் மறு வாசிப்புக்கு செவி மடுக்கப்படும். ஒற்றை கையுடன் ஒலிம்பிக்ஸில் அசத்தும் டேபிள் டென்னிஸ் வீராங்கனைகள். 33வது பாரிஸ் ஒலிம்பிக் ஒற்றை கையுடன் விளையாடி பார்வையாளர்களை அசர வைத்துள்ளார் பிரான்சை சேர்ந்த டேபிள் டென்னிஸ் நட்சத்திரமான ப்ரூனோ அலெக்சாண்ட்ரா. ப்ரூனோ ஏற்கனவே 2020இல் டோக்கியோ பாரா ஒலிம்பிக் போட்டியில் வெள்ளிப் பதக்கத்தை வென்றவர். ப்ரூனோ ஏற்கனவே 2020ஆம் ஆண்டில் டோக்கியோ பாரா ஒலிம்பிக்ஸில் வெள்ளிப் பதக்கத்தை வென்றவர். தற்போது ஒலிம்பிக்கில் பங்கேற்ற பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த முதல் பாரா தடகள வீராங்கனை என்ற பெருமையும் தன் வசமாகியுள்ளார். 29 வயதான ப்ரூனோ அலெக்சாண்ட்ரா த்ராம்பிசிஸ் என்று அழைக்கப்படும் இரத்த உறைதல் நோயால் பாதிக்கப்பட்டு 3 மாத குழந்தையாக இருக்கும் போதே அவரது வலது கை துண்டிக்கப்பட்டது. இதனிடையே ஒலிம்பிக்கில் டேபிள் டென்னிஸ் போட்டியில் பங்கேற்ற பாரா ஒலிம்பிக் வீராங்கனை ப்ரூனோ மட்டுமல்ல, கையில் பக்கவாதம் ஏற்பட்டு ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்த மெலிசா தபர் என்ற வீராங்கனையுடன் இன்று தன்னுடைய 3வது ஒலிம்பிக்கில் பங்கேற்று அசத்தி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. 88 லட்சம் பேர் மக்கள் தொகையை கடந்த கோலாலம்பூர் 2030இல் 98 லட்சம் பேராக உயரக்கூடும். கோலாலம்பூரின் மக்கள் தொகை தற்போது 88 லட்சம் பேரை தாண்டி இருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. அவ்வெண்ணிக்கை கடந்த ஆண்டை விட 2.25 விழுக்காடு அதிகம் என கூட்டரசு பிரதேச அமைச்சர் டாக்டர் ஜலிஹா முஸ்தபா தெரிவித்தார். அதுவே 2030ஆம் ஆண்டு வாக்கில் அவ்வெண்ணிக்கை 98 லட்சம் பேராக உயர்ந்திருக்கும் என்றார் அவர். 1 கோடி பேரை நோக்கி செல்லும் இந்த அபரிமித மக்கள் தொகை வளர்ச்சிக்கேற்ப தலைநகரில் அடிப்படை வசதி கட்டமைப்புகளும் தரம் உயர்த்தப்பட வேண்டும். அதோடு நகர திட்டமில்லை மாநகர கோலாலம்பூர் மாநகர் மன்றம் ஆக்ககரமாக மேற்கொள்ள வேண்டிய
தேவையையும் ஏற்பட்டுள்ளதாக அவர் சொன்னார். மக்கள் தொகை வளர்ச்சி மாநகரின் மைய பகுதிகளில் மட்டுமல்ல, புறநகர் பகுதிகளிலும் வருவோரின் எண்ணிக்கையை உரிமைப்படுத்தியுள்ளது.